ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான சீவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீவல் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரிப்பன் பக்கோடா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம கடலை மாவு எதுவும் சேர்க்காம பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு வச்சு நம்ம பண்ணுறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரிப்பன் பக்கோடாவை விடவே இது வாயில் போட்ட உடனே கரையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். சீவல் பண்ணுறதுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவில் தான் பண்ண போகிறோம். கடலை மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவில் பண்ணும்போது அது இன்னுமே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 1.5 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு இது நல்லா சலிச்சு, நம்மளுக்கு நல்ல ஃபைனான பொட்டுக்கடலை மாவு வேணும். இதை சலிச்சுட்டு இந்த சல்லடையில் மீதி இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி மறுபடியும் சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதுக்கெலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சலிச்ச மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ பொட்டுக்கடலை மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சூடாக இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது வெண்ணெயோ எண்ணெய் எது சேர்த்தாலுமே 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் புளியும் போது கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவு மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ சேர்த்த வெண்ணெய் மாவோட ஒன்றா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப்பை விடவே கம்மியான தண்ணி மீதி இருக்குது. ஸோ நான் எடுத்திருந்த அளவுக்கு 1 கப்பில் இவ்வளோ தண்ணி மீதி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்றது தெரியும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நான் இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த முறுக்கு உலக்கில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை மூடி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போது நம்ம இந்த சீவலை டைரெக்டாக அந்த எண்ணெயிலேயே புழிஞ்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்டாவது அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி லைட் கோல்டன் கலராக மாறணும். அதே சமயம் எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் நல்லா அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லா சீவலையும் போட்டு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடாவோடவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால வாயில் போட்டதுமே கரையிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சீவல் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.